பர்வேஸ் அழுதுட்டாரே அப்படின்னு சொல்லி விக்னேஷ் அழுறாரு. விக்னேஷ் அழுதாருன்னு சொல்லி வேற ஆனந்த் அழுறாரு. உங்களை ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் அழுறதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை அழுறதா? காலேஜ் கேம்பஸுக்குள்ளே போய் கைது பண்ணுற நடவடிக்கை, அதை பார்த்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் பே. சண்முகம் என்ன சொல்கிறாரு? எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோங்கிறார். அப்போ இந்த போராட்டத்துடைய மண்ணின் வீரியத்தை முதலமைச்சர் விஜய் உணரணுமே. முதல் நாள் இந்த போராட்டத்தை நான் துவக்கி வைக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி தான் வச்சுங்க. ஒரு போராளி யாருன்னு கூட தெரியாமல் நீங்கள் இத்தனை நாள் டீல் பண்ணுறீங்க. ஒரு எம்எல்ஏ பையங்க அவர், ஒரு எம்எல்ஏ பையன் உங்களை மாதிரி அரசியலுக்கு போல அவர். இந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்தாங்க இல்ல திமுகவா தன்னெழுச்சியா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல சார். இந்த விஷயத்தை திமுக கையில் எடுக்கல, உண்மையான குற்றச்சாட்டு. திமுக ஸ்டூடெண்ட்ஸ் கையில் எடுத்திருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் அந்த அமைப்பு போராடி இருக்கணும். இன்னும் ஒதுங்கிட்டாங்களான்னு தெரியல. தமிழ்நாடு அரசு இதன் பிறகு இந்த விவகாரத்துல மட்டும் இல்லாம பல்வேறு விவகாரத்திலும் குற்றச்சாட்டு வருது. ஏன்னா கடந்த 5 வாரங்கள்ல 5 கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும், எப்படி அணுகணும்? நீங்கள் அந்த ஆட்சியாளர்கள் எப்படிலாம் குறை சொன்னீங்க. இப்போ நீங்கள் உங்கள் கீழே வந்துச்சுல ஆட்சி, யாரை குறை சொல்ல போகிறீங்க? இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நாடு தழுவிய போராட்டமானது இந்த நீட் விவகாரம் தொடர்பாக இன்றைக்கு எழுந்திருக்கு. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல தொடங்கி இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களையும் இளைஞர்கள் மாணவர்கள் தாமாக முன்வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இதை வச்சு ஒரு அரசியல் படுத்துறாங்க அப்படின்ற விவகாரம் எழுது. அண்ட் நேற்றைக்கு ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அமைச்சர்கள் யாருமே இந்த போராட்டத்தை பற்றி வாய் திறக்கல. இந்த போராட்டத்துக்காக மாணவர்களை ஒடுக்குறாங்க காவல்துறையை வச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்கும்போது எல்லாரும் போய் திரைப்படத்தில் கண்ணீர் விட்டு அழுறாங்க அப்படின்றது ஒரு கிரிட்டிசிசம் ஆகுது. உங்களுடைய பார்வை என்ன சார்? அமைச்சர்களுடைய செயல், இந்த அரசாங்கம் இந்த போராட்டத்தை சரியா தான் அணுகுறாங்களா? நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டம் இப்படி நாடு தழுவிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு தாவேக்கா நினைக்கல. இந்த ஜூன் 21 22 இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த டேட்டை டிசைட் பண்ணும்போது இந்த போராட்டம் இந்த ரூபத்தில் வெளிவரும்லாம் நினச்சிருந்தாங்கன்னா தள்ளி கூட வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்கல. ஒன்று. ரெண்டாவது, அமைச்சர்கள் ஏன் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லைன்றாங்க. ஆனால் அவங்களுடைய கருத்துக்கள் வந்து நீட் தேர்வுக்கு எதிரான கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்களே தவிர குறைந்தபட்சம் முதல் நாள் முதல் காட்சியில் அமைச்சர்கள் போய் பார்க்கணுன்னு வந்து தலையெழுத்தே கிடையாது. அவங்க நினச்சா ஒரு ஸ்பெஷல் ஷோ போய் பார்க்க முடியும். ஆனால் நேற்றைய மீடியாக்கள் எல்லோரும் போய் பார்த்தோம். அந்த காட்சிகள்லாம் வந்து படம் ஓடும்போது ஒருத்தர் அழுகிற காட்சியை முன்னாடி உக்காந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஒருத்தர் அழுகிறார், அழப்போகிறார். அந்த வீடியோ காட்சி வெளிவரணும்னு ஒருத்தர் அமைச்சர் நினைக்கிறார் தெரியுமா? அதுதான் பரிதாபத்திற்குரியது. அவர் நல்லவரா கெட்டவரா, தகுதியானவரா தகுதி இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது எந்த இடத்துல அழுதாருன்னு நமக்கு தெரியாது. காட்சி தொடங்கிய உடனே அழுதாரா? காட்சி தொடங்கிய உடனே அழுவதற்கான சீன் வந்திருக்க போகிறதில்ல, எங்கேயோ இடைவேளைக்கு பின்னாடி வரலாம். அப்போ அழுகிற வரை நீங்கள் என் எதிரே நிற்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் கருதுகிறார் என்றால் அப்போ நம்ம என்ன நினைக்கிறது? யாருக்கு ஓட்டு போட்டோம்? நீங்கள் அழுக வேண்டான்னு சொல்ல, உண்மையிலே அழ வைக்கிற படம் வந்தால் நான் கூட அழலாம், தப்பு கிடையாது. ஒரு சோகமான சீன் வந்தால் நம்ம அறியாமல் கண்ணில் தண்ணி வரும். ஆனால் நீங்கள் அந்த காட்சி வந்து வெளியே வரணும், ரீல்ஸாக வரணும் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக பரிதாபத்திற்குரிய செயல். ஒன்று. ரெண்டாவது, இதை பார்த்த பிறகு பர்வேஸ் அழுதுட்டாரே அப்படின்னு சொல்லி விக்னேஷ் அழுறாரு. விக்னேஷ் அழுதாருன்னு சொல்லி வேற ஆனந்த் அழுறாரு. ஏங்க, உங்களை ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் அழுறதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை அழுறதா? ஒன்றும் புரியல. படம் பாருங்கள், வேணானே சொல்ல. உங்கள் தலைவர் படம் கண்டிப்பாக கடைசியாக படம் நடித்தார். அந்த படம் வெளியூரில் 1000 சிக்கல் இருந்தது, வந்தது, பார்த்தீங்க, ஓகே. ஆனால் மாணவர்கள் ஒரு தன்னெழுச்சியாக இந்தியா முழுவதும் ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் போராட்டம் ஒவ்வொரு ரூபத்தில் வெடிக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இப்படி போய் நம்ம சிக்கனம்னா மீடியாவில் போய் ட்ரோல் ஆகாமே, கவலையே இல்லை. ஸோ அவங்கள போய் நம்ம என்ன விமர்சிப்பதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு
இல்ல இவ்வளவு நாளா ரீல்ஸ் மோகத்துல இருக்காங்க, சினிமா மோகத்துல இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் தான் அவங்க மேல தொடர்ச்சியா வைக்கப்பட்டு இருக்கு. நேற்றைக்கு வரைக்கும் அவங்க அதை கடைபிடிச்சிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படின்னும் போது இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் சார்? அப்ப மக்கள் மேல இல்லாத அக்கறை உங்களுக்கு உங்க தலைவர் மீதும் அந்த திரைப்படத்தின் மீதும் அந்த ஒரு மோகம் இருக்கு அப்படின்னா அப்ப அமைச்சர்கள் சரியா தான் தேர்ந்தெடுத்திருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல நமக்கு இந்த அரசாங்கத்தை. என்ன பிரச்சனைனா, தாவேக அரசின் நிலைப்பாடு வந்து நீட் தேர்வுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு. ராகுல் காந்தி கைது கண்டனம் தெரிவித்தார், தாமதமாக தெரிவித்தார், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல விஜய் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய லீடராக வருவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிற தருணம் இது. இந்த நீட் தேர்வுக்கு எதிரான விஷயத்தை விஜய் எப்படி கையாள வேண்டும்? இப்போ அமைச்சர்கள் போய் படம் பார்த்தாங்கலாம் விட்டுருவோம், நம்ம அதுக்கு மேலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுடைய தகுதி அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நீட் தேர்வுக்கு எதிரானது என்று இந்த அரசாங்கம் முடிவெடுக்கிறது அப்படி என்றால் நீங்கள் ஏன் கைது பண்ணுறீங்க? முறையான அனுமதி வாங்க வேண்டும், ரைட்டு, நியாயமான கோரிக்கை. ஆனால் என்ன பண்ணலாம் விஜய்? நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த இடத்துல சென்னையில் ஒரு இடம் நான் ஒதுக்குறேன். மாணவர்கள் வந்து அங்கே போராடுங்கள், யார் வேண்டுமானாலும் திரைத்துறையினராக வாங்க, இல்லை மற்ற எந்த துறையாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த வந்து போராடுங்கள். முதல் நாள் இந்த போராட்டத்தை நான் துவக்கி வைக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி தான் வச்சுங்க. ஒரு பெரியார் திடல், இல்லை ஒரு கல்லூரியுடைய கிரவுண்டு, பிளே கிரவுண்டு, இல்லை மாநகராட்சியுடைய பெரிய விளையாட்டு மைதானத்தை எடுத்து இந்த இடத்துல பந்தல் போடுங்க, தண்ணி வைங்க, சாப்பாடு போடுங்க, பேசட்டும். இங்கே ஒலிக்கிற குரல் அங்கே எதிரொலிக்கணும், டெல்லிக்கு எதிரொலிக்கணும்னு சொல்லி முதல் நாள் எதிர்ப்பு கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே வந்து தொடங்கி வைத்திருக்கணும். நானும் உங்களை மாதிரி தான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நீங்கள் போய் காலேஜ் கேம்பஸுக்குள்ளே போய் கைது பண்ணுற நடவடிக்கை, அதை பார்த்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் பே. சண்முகம் என்ன சொல்கிறாரு? எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோங்கிறார். கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறது, அப்போது நீங்கள் உணரல. இந்த போராட்டத்தை நம் கையில் எடுக்கணும். இப்போது நீளம் எடுக்கிறது, திரைத்துறையினர் எடுக்கிறார்கள் அப்படி சொல்லலை. இது வந்து ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கான போராட்டம். அந்த போராட்டத்தை டெல்லியில் யாரோ ஒருத்தர் தொடங்கி வச்சிட்டார், 10 வச்சிட்டார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வேண்டாம் என்று போட்ட விதை தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக எதிரொலிக்குது. முதல் விதை தமிழ்நாடு, நீட்டே வேண்டான்னு. ஆனால் இன்னைக்கு நீட்டில் இவ்வளோ கோளாறு குளறுபடின்னு சொல்லி டெல்லியில் நடக்குது. அப்போ இந்த போராட்டத்துடைய மண்ணின் வீரியத்தை முதலமைச்சர் விஜய் உணரணுமே, ஏன் உணரல? பெரிய வாய்ப்பு விஜய்க்கு, கொஞ்சம் நெஞ்ச வாய்ப்பு இல்லை, இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிற அருமையான வாய்ப்பு. எந்த ஸ்டேட், இப்போ காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்தில் கர்நாடகாவில் ஒரு போராட்டம் நடக்குது, பெருசா இல்லை. கேரளா நடந்திருக்கு, காங்கிரஸ் ஆளுந்தான், நடிகர் வந்து. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் வரணும். அது முதலமைச்சராக இருக்கிற விஜய் வந்து நீட் தேர்வு வேண்டாம் என்று எங்கள் குரல், தமிழ்நாட்டின் குரல் நாங்கள் எதிரொலிக்கிறோம், டெல்லி கேட்க வேண்டும், செவிசாய்க்க வேண்டும் சொல்லி விஜய் தொடங்கி வச்சிருந்தா, ஒரு இடத்த ஒதுக்கியிருந்தா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு இடம் ஒதுக்குறேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம், சென்னையில் இது நான் வரேன் அப்படின்னா எங்கேயோ போயிருப்பாரு, கோட்டை விட்டார். சொன்ன விஜய்க்கு எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை அந்த கட்சியில். உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? இல்லை, ஒரு அரசாங்கம் அப்படி போராட்டத்தை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாமா? போராட்டத்தின் வீரியம் எப்படி வேணா போகலாம், அசம்பாவிதங்கள் நடக்கலாம், இதை யோசிப்பார்ல? தேவையில்லை, அந்த மாதிரி பயம் தேவையில்லை. சரி, இப்போ காவிரி நதிநீருக்கான நேரம் இது, இப்போ வரலன்னா ஆளுங்கட்சி போராட்டம் பண்ணாதா? முதலமைச்சர் வேற, முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா அவர்கள் காவிரிக்காக மெரினால் உண்ணாவிரதம் இருந்தாங்களே, அது எந்த கணக்கு? முதலமைச்சருங்க ஜெயலலிதா அவர்கள் 91-96 ஆட்சி காலத்தில் மெரினாவில் 3 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். யார் ஓடி வந்தாங்க? மத்திய அமைச்சர்கள் ஓடி வந்து சமாதானப்படுத்தி பலரசம் கொடுத்து உண்ணாவிரதம் முடிச்சு வச்சாங்க. உங்கள் தேவைக்கு மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் போராடலாம். முதலமைச்சர் தான் என்ன இருக்கு, உட்காரக்கூடாதுன்னு இருக்கா? ஈழத்தமிழ் பிரச்சனை, எம்ஜிஆர் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு, போராடக்கூடாதுன்னு இருக்க. மத்திய அரசு எதிர்த்து இல்லை, உரிமைக்காக, உணர்வுக்காக, எதுக்கு குரல் கொடுக்கிறோம் அதுக்காக வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முறையான போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க. இன்னும் அசம்பாவிதம் வந்துடும் போது வராது. இவங்களுக்கு என்ன பயம்னா, இந்தியா முழுவதும் ஒரே பயம்தான். பாருங்க, நள்ளிரவில் மோடி அவர்கள் என்னைக்காவது வந்து பேசியிருக்காரா? ரெக்கார்டட் ஸ்பீச் தான் வரும், மன் கி பாத், மனதின் குரல் அப்படின்னு ஒரு ரெக்கார்டட் ஸ்பீச்சை மாதந்தோறும் ரேடியோவில் ஒளிபரப்புவார்கள், தூர்தர்ஷனில் ஒளிபரப்புவார்கள், அவ்வளோதான். இந்தியில் வரும், அது மொழியாக்கம் வரும். ஆனால் முதல் முறையாக மாணவர்களுடைய போராட்டத்தை பார்த்து பயந்து போன பிரதமர் மோடி அவர்கள் நள்ளிரவில் வந்து ஒரு வீடியோ பதிவு போடுறார், 2 நிமிஷம், நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஒரே நாளில் நேற்று சொல்கிறார் காலையில் விரைவு நீதிமன்றம் அமைப்போன்னு, நைட்டே ஜட்ஜு போடுறாங்க, உடனே வந்து அறிக்கை ரெடி பண்ணுறன்றாரு. அப்போ அந்த அளவுக்கு பயம். காரணம்
மாணவர்கள் போராட்டம், எந்த நாட்டிலும் மாணவர்கள் போராட்டத்தை நீங்கள் தடை செய்யலை என்றால் அதோட வீரியம் வேற. நெல்சன் மண்டேலா அழகாக சொல்லியிருப்பார், ஒரு நாட்டினுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பது அந்த நாட்டினுடைய ஆன்மா தெரியும்னார். ஆன்மாக்களுக்கு வெளிப்பட்டுருனார். குழந்தைகள் வந்து மாணவர்கள் தான், அவங்க எதிர்காலம். எல்லாரும் வந்துட்டாங்க, நடிகர்லாம் குரல் கொடுத்துட்டாங்க. அங்கே சபனாஷ்மி, பிரகாஷ் ராஜ் இல்லை, சல்மான் கான், நடிகை அபிராமி, சூர்யா வந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம், நீட் தேர்வுக்காக மாணவர்கள் போராடலாம்னு அறிவிச்சிட்டாரு. கேரளாவில் நடிகர்கள் எல்லாரும் வராங்க, தமிழ்நாட்டில் திரைத்துறை வந்துவிட்டார்கள். இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த போராட்டத்தை பலரும் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக இருந்த இந்த கரப்பான் பூச்சி குழு போராட்டத்தை இப்போ இந்தியா முழுவதும் பரவிருச்சு. மோடி பயந்து போயிருக்கிறார். அது ஒரே வழி, சிம்பிள், கல்வி அமைச்சரை மாற்றினால் போதும். இது கூட செய்யாமல் உட்காந்து டிவி முன்னாடி பேசினாலோ இல்லை ட்வீட் போட்டாலோ இல்லை நீ வீடியோ போட்டாலோ நடக்கவே நடக்காது. சிம்பிள் ப்ரொசீஜர், ஒரே செயல், கல்வி அமைச்சரை மாற்றுகிறோம், முடிஞ்சு போச்சு. மத்திய அரசு ஏன் அதை முன்வர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் RSS-னுடைய செல்ல பிள்ளைகள்ல அவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மைதானா? ஆமாங்க, அவர் ABVP லீடருங்க, அகில பாரதிய வித்யார்த்த பரிஷத்துடைய லீடர். பீகாரில் 97 1997 அங்கே ஒடிசாவில் 1997 ஒடிசாவில் ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. அது வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கான ஏதோ தேர்வு நினைக்கிறேன். அந்த தேர்வு வினாத்தாள் லீக் ஆனதுனால JP பட்நாயக் எதிர்த்து அவர் முதலமைச்சர், அவர் வீட்டை முற்றுகையிடுவதற்கு இதே தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு 1500 பேரோட போய் போராடினார். இன்னைக்கு அவருக்கே விடியுது. யாருக்கு? அவருக்கே ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை ஒரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த லடாக் பகுதி சேர்ந்த ஒரு போராளி சோனம் வாங்சுக் வந்து கையில் எடுக்கிறார். கரப்பான் பூச்சி இயக்கம் வந்து போராடுது. ஆனால் அவர் தான் முதல்ல சொல்கிறார், இந்த நீட் தேர்வுக்காக மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டீடு தரணும், இறந்தவர்களுக்கு 20 பேர் இறந்துருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த அமைச்சர் பதவி விலகணும், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும். இதுதான் அவருடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை வைத்து உண்ணாவிரதம் இருக்கிறார். ஏங்க, ஒரு போராளி யாருன்னு கூட தெரியாமல் நீங்கள் இத்தனை நாள் டீல் பண்ணுறீங்க. இது பின்னாடி இவங்களாம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த சோனம் வாங்சுக் யார்? ஒரு மிகப்பெரிய கல்வியாளர், சுற்றுச்சூழல் ஒரு அறிஞர். அவர் லடாக்கில் ஒரு MLA பையங்க. அவர் ஒரு MLA பையன், உங்களை மாதிரி அரசியலுக்கு போல. அவர் வந்து அந்த லடாக்கி மொழியில் படிச்சுட்டு ஸ்ரீநகருக்கு மைக்ரேட் ஆகிறார். மைக்ரேட் ஆகும்போது அவருக்கு அங்கே சொல்லித்தருகிற கல்வி வந்து அவருக்கு சரியாக ஏறலை. உருதுல சொல்லித்தராங்க, அவரால் படிக்க முடியல. அவர் அப்புறம் கஷ்டப்பட்டு என்ஜினியர் ஆகிறார். அப்புறம் பார்த்துட்டு நாம் பட்ட கஷ்டத்தை நம்மளுடைய ஏரியா மக்கள், லடாக் மக்கள் அனுபவிக்கக்கூடாது என்று அங்கே போய் ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறார். கல்வி கற்பத்தில் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள பசங்களை ட்ரெயின் பண்ணுறார். அதன் பிறகு சுற்றுச்சூழல் விஷயத்துக்கு வருகிறார். கல்வியாளராக மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுச்சூழல் இதழாக இருக்கிறார். என்னென்னா, பனிக்காலத்தில் எப்படி வாழ்கிறதுன்னு வீடு கட்டுறதுக்கும், தண்ணி வறட்சியின் போது அந்த பனியை உருக்கி எப்படி வந்து தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்துவதும் என்பதெல்லாம் கண்டுபிடிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு போராளி இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார். தன் அப்பா மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், வாரிசு அரசியலை கையில் எடுக்க வேண்டும் சோனம் வாங்சுக் நினைக்கல. அவங்க அப்பா ஒரு MLA, உங்களை மாதிரி அரசியல்வாதியாகவும் நினைக்கல. மக்களுக்காக போராடுற அவர் போராடுற அந்த போராட்டத்தை இன்று இந்தியா கையில் எடுத்திருக்கிறது. ஒரே ஒரு போராளி. நீங்கள் வந்து அண்ணா சாரை பின்னாடி நீங்கள் இருந்தீங்க, இவர் பின்னாடி யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாகிஸ்தான் வந்துருச்சு, அமெரிக்கா வந்துருச்சு, சைனா வந்துருச்சுன்னு எழுத வைக்கிறாங்க. இது வந்து தேச விரோத சக்திகள் நடத்துகிற போராட்டம்னு எழுத வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், தேச விரோத சக்திகள்னா வெளிநாட்டுக்கு இல்லை வெளிநாட்டு அழுத்தத்துக்கு இவர்கள் ஆளாகிறார்கள் என்றால் சப்ஜெக்ட் உண்மை தானே? நீட் தேர்வில் இந்த வினாத்தாள் கசிவு, மார்க்கு கோளாறு, ஆள்மாறாட்டம், CBSE கோளாறு, CBSE மார்க் சரியில்லை, வேல்யூவேஷன் சரியில்லை, இந்த வேல்யூவேஷன் பண்ண கம்பெனி சரியில்லை. இப்போ இதெல்லாம் வந்து யார் திருத்தணும்? பொறுப்பேற்கு அந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கிற மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும். அப்போ தான் வந்து பயம் வரும் அடுத்த ஆளுக்கு. உடனே நேற்று ராத்திரி அந்த நீட் தேர்வு சென்டருடைய டைரக்டரை மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடனே வந்து வெளிநாட்டு சதின்னு சொன்னால் இந்த போராட்டத்தை பிசுபிசுத்து வைத்து விடலாம் அப்படின்னு எழுத வைக்கிறீங்களே, அது மிகப்பெரிய பாவம். சப்ஜெக்ட் உண்மையான சப்ஜெக்டுக்காக போராடுறோம் அப்படின்னு மாணவர்கள் நினைக்கும் போது வெளிநாட்டு சதினா இது இன்னும் கொச்சைப்படுத்துறீங்க மாணவர்களுக்காக. மாணவர் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது நியாயமே இல்லை.
ஓகே. ஆனா நேற்றைக்கு கீதாஞ்சலி வாங்சுக் அவர்கள் பேசும்போது ராகுல் காந்தியினுடைய கைது குறித்து பேசுறாங்க. முன்னாடில இருந்தே ராகுல் காந்தி இதற்கு எதிர்ப்பு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னா மாணவர்களோட ஜந்தர் மந்தர்ல வந்து நின்றுக்கணும். ஆனா ஒரு அடையாள அரசியலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த விவகாரத்தை பலரும் கையில் எடுத்து, கம்யூனிஸ்ட் கையில் எடுத்திருக்கிறது, காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் போராட்டத்தை எல்லா அரசியல் தலைவரும் ஆதரிக்க வேண்டும் என்பது தார்மீக உரிமை. இப்போ நம்ம விஜய்க்கு முதல் கேள்வி கேட்டிங்களே, ஏன் அந்த கட்சியினர் வரல, ஏன் அமைச்சர்கள் வரல, இப்படிப்பட்ட போராட்டம் நடக்கும்போது சினிமா பார்க்கணும் கேட்டிங்களே, அந்த கேள்வி ராகுலுக்கு பொருந்தாதா? ராகுல் வந்தார்ல, மாணவர்களை பார்த்தாரு, அதுக்கப்புறம் அவர் முற்றுகையிட்டார். அந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் நம்ம அது அரசியல் வேற, அது வந்து நேர்மையற்ற அரசியல். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நானும் படித்தேன். நான் கேட்குறேன், தார்மீக அடிப்படையில் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிறது, அவ்வளோதான். கண்டிப்பாக பாஜக ஆட்சி மாறி 2024 ஒருவேளை ஒரு கூட்டணி அரசு, காங்கிரஸ் அரசு வந்திருந்தால் நிச்சயமாக நீட் தேர்வு அந்தந்த மாநிலங்களுடைய விருப்பப்பட்டியலுக்கு போயிருக்கும். நீட் தேர்வு பல மாநிலங்கள் ரத்தாயிருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு போயிருக்க வாய்ப்பு இருக்குது, காலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்தம்மா சொல்கிறாங்க ராகுல், ஒரு ஒட்டுமொத்தமான மாணவர்கள் போராட்டத்தை காங்கிரஸ் பயன்படுத்த நினைக்கலாம், அது தவறு கிடையாது. அது வந்து அதுக்காக நம்ம விமர்சிக்க முடியாது. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு ராகுலை வந்து மக்கள் வரவேற்க தான் செய்வாங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பல கட்சிகளும் குறிப்பா திமுக வந்து ரொம்ப பெருமையா பேசுறாங்களே சார். ஸோ அப்படி பெருமிதம் பேசக்கூடிய திமுகவினர் குறித்தும் விமர்சனம் இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆதரவு தெரிவிச்சாங்க இங்க மாணவர்களுக்கு? வெறும் மாணவர் அணி தலைவர்கள் வந்து போராட்டத்துக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? கட்சியினுடைய தலைவரோ இல்ல எதிர்கட்சி தலைவரோ எந்த வகையில இந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்தாங்க? இல்ல திமுகவா தன்னெழுச்சியா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல சார்? நல்ல கேள்வி. இப்போ நேற்று வந்து நீலம் அமைப்பு வந்து ரஞ்சித் நடத்துகிற நீலம் அமைப்பு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பலரையும் அழைத்து பேச வைத்தது. பல இயக்குநர்கள் வந்தார்கள், பல திரைத்துறை சாராத நண்பர்கள்லாம் வந்தார்கள். இந்த விஷயத்தை திமுக கையில் எடுக்கல, உண்மையான குற்றச்சாட்டு. உண்மையிலே இந்த விஷயத்தை டெல்லியில் ஜந்தர் மந்தர் விவகாரத்தை திமுக இங்கே தமிழ்நாட்டில் கையில் எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற திமுக எம்பி, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் ஜந்தர் மந்தர்ல போய் ஆதரவு தெரிவித்தார், நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இதை விட வலிமையான ஒரு இயக்கத்தை, போராட்டத்தை திமுக கையில் எடுத்திருக்கணும். நேற்று நீலம் நடத்திய போராட்டம் இதே போன்று திமுக கையில் எடுத்திருக்கணும். காரணம், இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்று தீர்மானம் போட்ட கட்சி, ஆட்சியில் இருக்கும்போது பலமுறை தீர்மானம் போட்டு மத்திய அரசை எதிர்த்து போராடிய கட்சி. அப்படிப்பட்ட ஒரு விவகாரம் கையில் வரும்போது திமுக தவற விட்டது. கனிமொழி அவர்கள் போனார்கள், மறுக்கவில்லை. ஆதரவு கொடுத்தார்கள், மறுக்கவில்லை. திமுகவுடைய ஐடி விங்கு, அப்புறம் மாணவர் சங்கம் போராடுகிறது, மறுக்கவில்லை. ஆனால் நேற்று நீலம் நடத்திய அமைப்பு, அந்த அமைப்பு போராட்டம் போல திமுக ஸ்டூடெண்ட்ஸ் விங் கையில் எடுத்திருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் அந்த அமைப்பு போராடி இருக்கணும். ஏனோ இன்னும் ஒதுங்கிட்டாங்களான்னு தெரியல, ஒதுங்க முடியாது. வெறும் அறிக்கை மட்டும் விடுறாங்க, ட்விட்டர்ல போஸ்ட் மட்டும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா மீதோ இல்ல இந்த அரசாங்கத்தின் மீதோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவங்களுக்கும் தானே பொருந்தும். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அவரும் ஒரு ட்வீட் மட்டும் தான் போட்டிருக்காரு, அவர் களத்துக்கு ஏன் இறங்கி வரல? இந்த விஷயத்தை இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவே அவர் நினைச்சிருந்தா மிகப்பெரிய அளவுல கையில் எடுத்திருக்கலாமே. நிச்சயமா அவருடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் போட்ட பதிவு பார்த்திருப்பீங்க. நீட் வேண்டாம் என்று போட்ட விதை வந்து திமுகவுடைய விதைன்னு சொன்னார். கண்டிப்பாக அவர் உத்தரவின் பேரில் எதிர்கட்சி தலைவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கலாம், இல்லை தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம். ஏன் தவறிட்டாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது, திமுக தான் பதில் சொல்லணும். ஓகே. அண்ட் இந்த இடத்துல நீட், எங்களுடைய நிலைப்பாடு நீட்டுக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஆளும் அரசு சொல்றதா நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க எந்த இடத்துலயுமே அதை காட்டவே இல்லை சார். அறிவு அவர்கள், நான் முதலமைச்சரை போயிட்டு சந்திக்கல, அமைச்சர் ஆதவர்ஜுனாவை தான் சந்திச்சேன், அவருமே கூட நம்ம நினைச்சாலுமே இதை கொண்டு வர முடியாது, பார்லிமெண்ட்ல மசோதா கொண்டு வந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நேற்றைக்கு அந்த நீளம்ல கூட பல்வேறு தரப்பினரும் பேசும்போது, அன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும் போது திமுக தலைவர் வந்து கோழி படம் பார்த்துட்டு இருந்தாரு, இன்றைக்கு ஜனநாயகம் படம் பாக்குறாங்க. அப்ப நம்ம எதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம்? ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை அப்படின்றாங்களே. இப்ப எல்லா அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் இங்க இது இப்படிதான் இருக்குமா? இந்த விமர்சனம் வந்து வைக்கப்படுவது வந்து அந்தந்த தனிப்பட்ட நபர்கள் மீதோ அல்லது அமைப்பின் மீதோ நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட விமர்சனம் வந்தால் அதுக்கு பதிலளிக்க வேண்டியவர்கள் அரசாங்கமும் திமுகவும் தான். ஏன் கூலி படம் பார்த்தாங்க, ஏன் ஜனநாயகம் படத்தை போய் இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தார்கள்? குறைந்தபட்சம் அமைச்சர்கள் போகாமல் இருந்திருக்கலாம், இந்த விமர்சனம் தவிர்த்து இருக்கலாம், கோட்டை விட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கவிஞரும் பாடகரும் அறிவு சொன்னார்ல, நான் போய் ஒரு இடத்துல அந்த தலைமைச் செயலகத்தில் போய் குரல் கொடுத்தேன், யாரை பார்த்தேன்? அமைச்சர் ஆதவ் தான் பார்த்தேன், முதலமைச்சரை பார்க்கல.
ஆனால் அவர் அறிவு நடத்தியது வந்து ஒரு கவன ஈர்ப்பு விஷயம். கண்டிப்பாக தலைமைச் செயலகத்துக்கு போய் முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்று தனி மனிதராக கோஷம் போட்டார். இத்தனைக்கும் தாவேக்காவுடைய கொள்கை பாடலை பாடியவர் தான் அவர். அறிவே வந்து போலீஸ் அப்புறம் ஏதோ கைது பண்ண மாதிரி கொண்டு போனாங்க. அப்புறம் அமைச்சரை பார்க்க வச்சாங்க. அறிவு செய்தது நியாயம். ஒரு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை பார்க்க முடியாவிட்டாலும் தன் குரலை வந்து ஒலிக்க வைத்திருக்கிறார். நீட் எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இருக்கிறது. இப்போ வந்து ஒரு 10 வருஷமாக எக்ஸாமே நடந்துட்டுருக்கு. மக்கள் அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பண சுருட்டல் நடந்து கொண்டிருக்கிறது. சுரண்டல் நடந்து கொண்டிருக்கு. பண சுரண்டலும் பண சுருட்டலும் நிறுத்தப்பட வேண்டும். நீங்கள் உடனே வந்து வருவாங்க, ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதில் யாராவது கோச்சிக்கிறாங்களா? ஜேஇக்கு நடக்குது, அதில் யாராவது கோச்சிக்கிறாங்களா? அப்படி அல்ல. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு ஐஐடிக்கு போகிறாங்க, அதுவும் என்ட்ரன்ஸ் தான். ஜேஇ எழுதி பல்வேறு பொறியியல் படிப்புகளுக்கு போகிறார்கள். ஆனால் நீட் தேர்வு என்பது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. அங்கங்கே சென்டர், பல லட்சம் ரூபாய் செலவு. பசங்களுக்கு நீங்கள் நடத்துறீங்களே, இப்போ அதை அனுமதிச்சாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் பெரிய எதிர்ப்பு. மற்ற மாநிலங்களில் வட இந்தியாவில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட வட இந்தியாவிலேயே இன்றைக்கி எதிர்ப்பு வருது. நீங்கள் நடத்துறது சரியில்லை, ஒன்று பிட் அடிக்க விட்றீங்க, ஆள் மாறாட்டம் பண்ண வைக்கிறாங்க, அப்புறம் வந்து வினாத்தாள் கசிவாகிறது, சிபிஎஸ்சி மார்க் வந்து கோளாறாகுதுங்க. இதை விட என்னங்க உங்களுக்கு? அப்போ இந்த நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் எவ்வளோ விளையாடுவீங்க? அந்த குழந்தைகள் அந்த மாணவர் பருவத்தில் எவ்வளோ அழுத்தம் தாங்குவார்கள்? அதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற பையன் அது தயாராகும் போது முதல் குடும்பத்தில் ஒரு அழுத்தம், அப்புறம் நண்பர்கள், அப்புறம் உறவினர்கள், பார்க்குறவங்களாம் கேட்பான், மெடிக்கல் தானேப்பா படிக்கிற, அதுக்கு தான் ஆசைப்பட போறியான்னு. அப்புறம் என்ன மார்க்கு இல்லை, ஃபஸ்ட் அட்டம்ப்ட், செகண்ட் அட்டம்ப்டா, ஐயோ, இப்படி எல்லாம் இந்த ப்ரெஷர்லேயே வாழுகிற ஒரு சூழல். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஐஐடிக்கு படித்து விட்டு தற்கொலை, ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தோல்வி அப்படி வருதா? இதோ 1-2 இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை இப்படி ஒரு போட்டித் தேர்வில் ஏற்படுத்துவதை தவிர்க்கணும், அல்லது தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும். இல்லை எக்ஸாமை நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம், கிளியர் சிஸ்டமாக கொண்டு வரணும். எதுவுமே கிடையாது. இப்போ சென்ட்ரல் ஏஜென்சி என்ன பண்ணுறீங்க? சரி, நீங்கள் தவறு நடந்த பிறகு அந்த அமைச்சரை விலக மறுக்கிறாங்க. கட்டாக்கா வந்து இப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் இப்படி ஒரு போராட்டம் வந்தால் ஒவ்வொரு அமைச்சராக வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம், உங்களுடைய தவறை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் தான் போராடுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிந்து நேற்று மோடி அவர்கள் ஓடி வந்து ஒரு வீடியோ போட்டதால் தர்மேந்திர பிரதானுக்கு நெருக்கடி அதிகரித்து விட்டது. அநேகமாக ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். இதற்கு மேலாகவும் நீங்கள் விசாரணை, விரைவு நீதிமன்றம், ஆளை மாற்றியாச்சு, நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம், இதெல்லாம் சொன்னீங்கன்னா எடுபடாது. இன்றைக்கி அந்த கரப்பான் பூச்சி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அபிஜித் தீப்கே அறிவிச்சிட்டாரு, சோனம் வாங்சுங்க வாபஸ் வாங்க வச்சாச்சு உண்ணாவிரதத்தை. நேற்று போய் அமைச்சரெல்லாம் பார்த்து வாபஸ் வாங்கி வச்சிட்டீங்க. ஒரு உடல்நிலை சரியில்லை, 20 நாளைக்கு மேலே போராடுறாரு. ஒரு வெறும் உப்பு தண்ணி குடிச்சிக்கிட்டு 20 நாள் போராட்டம் நடத்தியதே மிகப்பெரிய வெற்றி தான் அவருக்கு. ஆனால் அந்த போராட்டம் தொடரும் என்று கரப்பான் பூச்சி கட்சி அறிவித்த பிறகு நீங்கள் தர்மேந்திர பிரதானை வாபஸ் வாங்குவது தான், ராஜினாமா செய்ய வைப்பது. குறைந்தபட்சம் போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணுங்க, அவர் வேறு ஏதாவது போர்ட்ஃபோலியோ கொடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆட்சிக்கு நெருக்கடி மட்டுமல்ல, நீங்கள் மெஜாரிட்டியில் வரல. நீங்கள் அடுத்து உடனே என்ன எழுத வைக்கிறாங்கன்னா, இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து வெளிநாட்டு நிதி பங்களிப்பை குறித்து ஒரு சட்டம் கொண்டு வர போகிறோம், அதற்காக வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வெளிநாட்டு சக்திகள்லாம் வந்து சதி செய்கிறது. ஏங்க, சப்ஜெக்ட் நீட்டு, உடனே இப்படி இந்த சட்டம் கொண்டு வர போகிறோம், இந்த சட்டத்துக்கு எதிராக வெளிநாடு சதி பண்ணுதுன்னா எதுக்கு முடிச்சு போடுறீங்க? உங்களுக்கே தெரியுது இல்லை, இது நீட் விவகாரம். இதை வைத்து கொண்டு போராட. சரி, நான் கேட்குறேன், வெளிநாட்டு சக்திகள் எப்படி நீட்டுக்கு கையில் எடுத்துருப்பாங்க? எத்தனையோ ஃபாரின் கம்பெனி கூட இந்த நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானே. ஏதாவது ஒரு சென்டருக்கு பணம் கட்டியிருக்க மாட்டாங்களாங்க? நடத்த மாட்டாங்களா அவங்க வெளிநாட்டு ஏஜென்சி? போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பதை விட எனக்கு தெரிந்து இந்த பிரச்சனையை சுலபமாக முடிப்பதற்கு ஒரே வழி ஏற்கனவே சொன்னதான், அமைச்சரை வாபஸ் வாங்க, ராஜினாமா பண்ணுவீங்க. தமிழ்நாடு அரசு இதன் பிறகு இந்த விவகாரத்துல மட்டும் இல்லாம பல்வேறு விவகாரத்திலும் குற்றச்சாட்டு வருது. ஏன்னா கடந்த 5 வாரங்கள்ல 5 கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும், எப்படி அணுகணும்? அதாவது கடந்த ஆட்சியில் போது விஜய் அவர்கள் பேசியது என்ன? சிவகங்கை மாவட்டம் இந்த மடப்புறம் கோயிலில் வந்து ஒரு காவலாளி இறந்ததற்காக போராட்டமே பண்ணார், கஸ்டோடியல் டெத்து.
ஆனால் இன்றைக்கி தொடர்ச்சியாக 5-6 டெத் நடந்தது நீங்களே சொன்னீங்க. சென்னையில் ஒன்று, இப்போ சமீபத்தில் தூத்துக்குடியில் சிறைக்குள்ளே ஒன்று, இப்படிலாம் நடக்குது. ஸோ என்ன பண்ணணும்? நீங்கள் 60-70 நாள் ஆகிப்போச்சு. ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் என்ன? இனி கஸ்டடி டெத் நடக்காதுன்னு அறிவிக்க முடியுமா? தடுக்க முடியுமா? நீங்கள் காவல்துறை நீங்கள் முதலமைச்சரான பிறகு காவல்துறை குறையாக சொன்னீங்க. கரூரில் காவல்துறை நம்பி ஏமாந்து விட்டேன்னு சொன்னீங்க. எப்போ? அப்போது என்ன பண்ண போகிறீங்கன்னு விஜய் தான் சொல்லணும். கஸ்டோடியல் டெத்துக்கு யார் காரணம்? உங்கள் ஆட்சியில் நடக்கிற காவல்துறையில் இந்த கைது நடவடிக்கையின் பிறகு நடக்கிற இறப்புகளுக்கு யார் காரணம்? யார் வாய் திறக்கணும்? திமுக ஆட்சி போது வாய் திறந்தது யார்? அப்போதைய விஜய். இப்போது அவர் முதலமைச்சர். யார் கையில் பால் இருக்குது? உங்கள் கையில் தான் பால் இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும். இல்ல, அப்போது இருந்த முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சாரு, மன்னிப்பு கேட்டாரு. இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறக்கலையே. வாய் திறக்கல, கண்டனம் கூட சொல்லலையே. எதுக்குமே ஒரு கண்டன அறிக்கையோ ஒரு கண்ணீர் அறிக்கையோ ஒரு இறந்து போனவர்களுக்கு ஒரு அஞ்சலி அறிக்கை கூட சொல்லி அவர். நீங்கள் எல்லாத்துக்கும் தாமதம் அப்படின்னு அந்த லைன் எடுக்க வேண்டாம். நான் என்ன கேட்குறேன், கடந்த முறை ஆட்சியின் போது நீங்கள் நேராக குற்றம் சாட்டி ஸ்டாலினை, என்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பண்ணீங்க. இப்போ இதே மாதிரி உங்களை நோக்கி குரல் எழுப்பினால் நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? ஒரு ஆட்சியின் போது தவறுகள் நடக்கும், இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். நீங்கள் அந்த ஆட்சியாளர்கள் எப்படிலாம் குறை சொன்னீங்க. இப்போ நீங்கள் உங்கள் கீழே வந்துச்சுல ஆட்சி, யாரை குறை சொல்ல போகிறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? தயவு செய்து ஒரு காவல்துறை கூட்டத்தை தனியாக கூட்டி இந்த காவல்துறையில் இருக்கிற கீழே அடிமட்டத்தில் இருக்கிற அவங்களுக்கு ஒர்க் டென்ஷன் இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, அவங்கள எப்படி மாற்றலாம், அவங்களுக்கு என்ன ஒரு மறுசீரமைப்பு வாழ்க்கையை எப்படி கொடுக்கலாம், அதாவது ஒர்க் ப்ரெஷர் எப்படி குறைக்கலாம், இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ப்ரோக்ராம்லாம் கொடுத்த காலகட்டம்லாம் உண்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க, மென்னுக்கு உமனுக்கு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ண போகிறோம், மக்கள்கிட்ட வாங்க பேசுங்க. குறைந்தபட்சம் நீங்கள் விஜய் அவர்கள், நீங்கள் ஒன்றும் வேண்டாம், யாராவது உங்களுக்கு பிடித்த உங்கள் கட்சி நிர்வாகிகிட்ட கேள்வி கேட்டு இப்படி மாதிரி கஸ்டடி டெத்தை பற்றி நம்ம கட்சி மீது குற்றச்சாட்டு வருகிறது, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த வீடியோவாவது ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணி போடுங்க, நாட்டு மக்களுக்கு தெரியட்டும். ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உட்காந்து நீங்கள் மீடியா கிட்ட தான் பேசணும் அவசியம் இல்லை, உங்கள் படியே வரோம். நீங்களே பேசி இப்படி நடந்தது, வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், நடவடிக்கை எடுத்துருக்கிறோம், நான் இப்படி பண்ண போகிறேன், இப்படி ஒரு ஸ்கீம்லாம் சொல்லியிருக்காங்க, அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட நடவடிக்கை வரப்போகிறது, இனி இந்த தவறுகள் நடக்காது, சம்பவங்கள் நடக்காதுன்னு சொல்லுங்கள், வாயை திறந்து பேசுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதான் இந்த விவகாரம் மட்டும் இல்லை, மாணவர்கள் மீது ஏவப்படக்கூடிய அந்த காவல்துறையினுடைய அடக்குமுறைன்னு இப்படி எதுக்குமே பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமே இதே தீர்வு தானா? இல்லை, ஒரு அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார்ல, முறையான அனுமதி வாங்கினால் போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம். அனுமதி கொடுத்து அதன் பிறகு அப்புறப்படுத்தப்பட்டார்கள், சாலை போராட வேண்டிய இடம் கிடையாது. இல்லை, இது பாருங்க, ஒரு கலைஞர் ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார் முதலமைச்சராக இருக்கும்போது. நான் சாலை மறியல் போராட்டத்தை ஆதரிப்பேன், கலைஞர் சொன்ன வார்த்தை. எப்போ ஆதரிப்பேன்னா, முக்கியமான பிரச்சனைக்கு ஓடி சாலை மறியல் அமர்ந்தால், அந்த பிரச்சனைக்கு என் கவனத்துக்கு கொண்டு வந்தால் நான் ஒன்று நடவடிக்கை எடுப்பேன், அது நல்லதுன்னார். இப்போது அந்த காலத்தில் தண்ணீர் பிரச்சனை போது சென்னையில் பல இடத்துல குடத்தோடு மக்கள் உட்காருவாங்க, அப்போ தான் தண்ணி வண்டி வரும். ஸோ கவன ஈர்ப்புக்காக நடத்தப்படுகிற போராட்டங்கள், சாலை மறியல்கள் நிச்சயமாக அனுமதி உண்டு. நீங்கள் அனுமதி கேட்ட பிறகுலாம் போராட்டம் நடத்த முடியாது. அப்போ அனுமதி கேட்டு போராட்டம் நடத்துறதுன்னா எப்படிங்க? ஒரு எமோஷ்னலாக ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூக்கு போய் தாசில்தார்கிட்ட, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட, அதுக்கப்புறம் போய் போலீஸ்கிட்ட, லோக்கல் போலீஸில் போய் அனுமதி வாங்கி 4 நாள் கழிச்சு நடத்துவாங்களா? 2 நாள் தண்ணி வரல, 3ஆம் நாள் என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்கு ரோட்டில் உட்காந்து அடுத்த நிமிஷம் தண்ணி வரும். எதை நம்ம இவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் சாலை மறியல் நடத்துகிறார் என்றால் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். கண்டிப்பாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்தும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுதான் முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான போராட்டத்திற்கு இங்கே இடம் ஒதுக்குறோம், இந்த இடத்துக்கு வாங்க, போராடுங்க, நாங்கள் வரோம், எங்கள் கட்சி வரோம், நானே வரேன் அப்படின்னு சொல்லி தான் எங்கேயோ போயிருக்கோம். என்ன பண்ணுறது, அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு சரியான நபர்கள் இல்லை, அமைச்சர்களும் இப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஸோ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீட் பேன் முற்றுமுழுதுமாக நடக்குமா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகுவாரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் சார். தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க, நன்றி. நன்றி.